எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். ரமேஷ், இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அங்க நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? நேயர்களுக்கு விவரிங்க. திரு வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த பிரதான அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் திரு மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே. பாலகிருஷ்ணன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேமுதிக பொறுத்தவரையில் துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் மற்றும் திரு விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகர் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டுமின்றி திரைப்பிரபலங்கள், திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் மட்டுமின்றி முக்கிய பிரமுகர்கள் பல தரப்பினரும் வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பொதுமக்களுடைய அஞ்சலிக்காகவும் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 மணி நேரத்தில் வெற்றி துரைசாமியினுடைய உடலானது அருகில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அந்த இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றே தற்பொழுது வரை கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இப்போது தமிழக ஆளுநர் RN ரவி வெற்றி துரைசாமியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், விசிக தலைவர் திருமாவளவன் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வெற்றி துரைசாமியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது திரைத்துறையினர், அதே போல பொதுமக்கள் என்று ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. 8:30 மணி வரை இந்த சிஐடி நகர் இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கனமாபேட்டை சுடுகாடு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வெற்றி துரைசாமியின் உடல் என்பது தகனம் செய்யப்படவும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.